நாட்டுக்கு வந்த உடனே கடத்த அடைப்புன்னு சொன்னாங்க. கடத்த அடிக்கிற மாதிரி தெரியல. மேலும் மேலும் சுமையை இன்னும் கொஞ்சம் தூக்கி தான் பலு வைக்கிறாங்க. புரியுதா? மேடையில் போய் பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. மக்கள் நிறைய ஏமாந்துட்டாங்க. மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சாங்க. எங்கள் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் செய்ய ஆசைப்படுறது வந்து அவுட் சைடுன்றாரு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது ரொம்ப வரவேற்கப்படும். பிறகு தமிழ் சுச்சுவேஷனுக்கு அதெல்லாம் கொஞ்சம் தேவையான தான் நினைக்கிறேன். இப்போ மாற்றம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. டிவிகே அரசு வந்து புதுசாக பட்ஜெட்லாம் இது பண்ணியிருக்காங்க. இப்போதான் புது அரசாங்கம் அவங்க. அந்த பட்ஜெட்டெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது திட்டங்கள்லாம்? அது எல்லாம் எப்போ நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. எதுவும் மாற்றுறது கிடையாது. புதுசாக இது வந்து அதை பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் ஜனங்க இருக்காங்க. தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ புதுசாக குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு கிராமில் மோதிரம், புதுசாக கல்யாணம் ஆகுதுன்னா அவங்களுக்கு 8 சவரன்ல. அதுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து ஏதாவது பண்ணலாம். மக்களுக்கு பிரோஜனம் இல்லை. தங்க மோதிரங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அதுக்கு வந்து அதை போறதை விட வேற ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது பண்ணலாம். அது ஒரு நல்ல திட்டமா இருக்கும். இது தேவையில்லாது இல்லை. டிவிகே இப்போ திமுக காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி நிறைய திட்டங்கள் அறிவிச்சோம், அதில் ஸ்டிக்கர் ஒட்டி தான் இப்போ டிவிகே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து பொதுவாக பேசுறேன், அரசியலுக்காக நான் பேசுறேன். டிஎம்கே ஏடிஎம்கே யார் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இவங்க வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ மாற்றம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அதை காப்பாற்றுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். டிவிகே அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க புதுசா. அண்ணன் சீர், தாய்மாமன் சீர், அந்த மாதிரி நிறைய எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. எப்படி ஓகேவா இது பட்ஜெட்? ஓகேவா? பிறகு தமிழ் சுச்சுவேஷனுக்கு அதெல்லாம் கொஞ்சம் தேவையான தான் நினைக்கிறேன். பண்ணலாம், தப்பு இல்லை. தமிழ்நாடு நல்ல நிலைமையில இருந்து பண்ணா அது தப்பு இல்லை. இப்போ இருக்க நிலைமைக்கு அது நமக்கு வேணாம். அது மாதிரி டிஎம்கே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க திட்டங்களை தான் மாற்றி வெற்றி திட்டம்னு போட்டுருக்காங்க. இல்ல, பேர் மாற்றம் இருக்குதான், அது இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்க சைட்ல இருந்து ஏதோ அவங்க வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அவங்க எவ்வளவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்து சும்மா கணக்காட்டுறதுக்கு அதை சொல்லியிருப்பாங்க தவிர வேற எதுவும் கிடையாது. இப்போ சட்டமன்றங்களை வந்து முன்னாடிலாம் வந்து லைவா காமிக்க மாட்டாங்க. இப்போ லைவா காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா டிஎம்கே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, லைவ் வேணாம் அப்படின்ற மாதிரி. அவங்க ஒரு லைவ் நமக்கு காமிச்சாதான் அவங்க என்ன பேசுறாங்க நமக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரியலன்னா அவங்க அங்க போய் அவங்க ஒன்று பேசிட்டு இங்க வந்து சொல்லுவாங்க, நமக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு லைவ் பெட்டர் தான். எனக்கு தெரியும். தேங்க்யூ. தாய்மாமன் சீர்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா வந்து புதுசா பிறக்கிற குழந்தைக்கு வந்து மோதிரமும், அது மாதிரி அண்ணன் சீர், அது என்னன்னா புதுசா கல்யாணம் வர பொண்ணுங்களுக்கு வந்து தாலி பண்ற சீர் மாதிரி கொண்டு வந்திருக்காரு. இது எப்படி ஓகேங்களா அவருக்கு? நல்ல திட்டம் தான் அது. எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் வர இருக்கிறோம். நாங்களாம் சிஸ்டர்ஸ்லாம் வச்சிருக்கோம். எங்கள் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் செய்ய ஆசைப்படுறது வந்து அவுட் சைடுன்றாரு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது ரொம்ப வரவேற்கப்படுது. ஆனா டிஎம்கே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய கடன் இருக்கு, இப்ப இதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவு அப்படின்றாங்க. எங்கதான் கடன் இல்லாம இருக்கு? எல்லா இடத்துலயும் கடன் இருக்கதான் செய்யுது. அவர் வந்து ரிகவர் பண்ணாருனால எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கடன் அடிப்பாங்கன்ற நம்ம மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப டிவிகே கவர்மெண்ட் புதுசா அமைஞ்சிருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பட்ஜெட் எப்படி இருந்துச்சு? டிவிகே பட்ஜெட்டை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்தாங்க. மேடையில் போய் பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. மக்கள் நிறைய ஏமாந்துட்டாங்க. மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சி வந்து மக்களுக்கு எதுவும் ஒரு பட்ஜெட்டும் ஒரு சரியான பட்ஜெட்டும் இல்லை. மீனவர்களுக்கு கொடுக்குறாங்க 8000 ரூபா கொடுத்தாங்க திமுக ஆட்சியில். இவங்க 7000 ரூபா பட்ஜெட்டு. கல்வித்துறையில் வந்து அதிகமான பட்ஜெட்டை கொண்டு வந்தாங்க. கண் திறந்த காமராஜர், கல்விக்கு கண் திறந்த காமராஜர் அப்படின்னு அவர் நல்ல ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். இவங்க அதை கண்ணை மூடுற மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்க. கல்வியை வந்து ஒரு சிறப்பான முறையில் செயல்படக்கூடிய திட்டத்தை இவங்க எட்டுன்னு வரல. இல்ல, காமராஜர் பள்ளிக்கூடங்கள்லாம் திறக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. பள்ளிக்கூடம் ஏற்கனவே காமராஜர் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. அதை மாற்றி இவங்க பேர் வச்சுன்னு அசிங்கப்பட்டுக்கிறாங்க. இப்ப புதுசா கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு வந்து தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு. பெண்கள் தாய்மாமன் கல்யாணம் சீர்னா புதுசா பெண்களுக்கு ஏற்கனவே கொண்டு வந்து எல்லாத்தையும் இவங்க பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க. என்னத்தையும் இவங்க கொண்டு வந்து நாட்டுக்கு வந்து கடத்த அடைக்க போறாங்க. நாட்டுக்கு வந்த உடனே கடத்த அடைப்புன்னு சொன்னாங்க. கடத்த அடிக்கிற மாதிரி தெரியல. மேலும் மேலும் சுமையை இன்னும் கொஞ்சம் தூக்கி தான் பலு வைக்கிறாங்க. புரியுதா? இல்லை, நிறைய பொய் பிரச்சாரம். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், சினி ஃபீல்டில் பிடிக்கும். ஆனால் அரசியலில் பிடிக்காது. அரசியல் ஒரு சாக்கடை மாதிரி. நல்லவன் பேர் எடுத்துருந்தாப்புல, அதை கெட்ட பேர் எடுத்துருந்தாப்புல. அவரை சுற்றி இருக்கிறவங்கலாம் அவர் வந்து ஒரு எப்படி காலை சுத்தனை பாம்பு கடிக்காத விடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் விஷக்கிருமிகள். ஆனால் அவர் வந்து நல்ல மனுஷன்தான்.
அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் விஷக்கிருமிகள். ஏன்னா எல்லாமே திருடனுங்க தானே, அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே திருடனுங்க தான். எவன் உத்தமன் சொல்லு. ஏற்கனவே ஆதவரிலாம் திமுக வளர்ந்தாப்புல, அங்கே திருமாவளவன்கிட்ட போனாப்புல, திருமாவளவன்கிட்ட வந்து இவருட போயிடாப்புல. அவருக்காக வந்து நிறைய உழைச்சவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து கொடி பிடிச்சவங்க, போஸ்ட் ஓட்டினவங்க, என்னது ஒரு வாடி 10 வாடி படத்தை பார்க்குறவன், வீட்டில் இருந்து காசு திருடின்னு போய் படம் பார்த்தவன், வீட்டில் இருந்து லவர்ஸ் கூட போய் நிறைய அடமானம் வச்சுட்டு வந்து படம் பார்த்தவன், இது மாதிரிலாம் அவரை வளர்த்து விட்டாங்க. ஆனால் அவனுக்கு இடம் கிடையாது. நேற்று போனாங்க பாரு, அவனுக்கு தான் இடமா இருக்கு. ஏன் காரணம் என்ன? உழைச்சவன் உழைச்சினே தான் இருக்குமா? இல்ல அவர் ரசிகர் தான் இருந்து அவரோட இதுல ரசிகர் வாஸ்தவம் தான். யார் ரசிகராக இருந்தாரு? திரும்ப ஆதவர்ஜனா ரசிகராக இருந்தாரு. இல்ல விக்னேஷ், அமைச்சர் விக்னேஷ், அப்புறம் ஆதவர்ஜனா பர்வேஸ். பேசுறேன். ஆ. நீங்க என்ன இல்ல குரூப் எல்லாரையும் ரசிகராகவே இது பண்ணிருக்க முடியாதுல்ல. ஆதவர்ஜனா ரசிகராக இருந்தாரு. இல்ல அவர் தான் ஒரு சட்டசபையில இருந்தவன முந்திரி கூடத்தனமா பேசுறாப்புல, எதை எப்படி அடிக்கிற மாதிரியே போறாப்புல. ஒரு சட்டசபைனா ஒரு சட்டசபைனா அது ஒரு புனிதமான இடம். கோயில் விட புனிதமானது. என்னது? கோயில் விட புனிதமானது. இப்ப சட்டமன்றத்தை லைவ்ல அந்த சட்டமன்றத்துல அந்த சட்டமன்றத்துல தைரியம் இருந்தா அப்படின்னு அவ்வளவு ஆதகமா பிரஷரோ பிபிஓன்னு தெரியல. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் அவருக்கு. புரியுதுங்களா? எதை எப்படி பேசணும், எதை எப்படி பேசக்கூடாது, அந்த இடத்துல பண்ணி. நீ வெளியே என்ன வேணா பேசு, வெளியே வர மேடை பேச்சுல 1000 பேச்சு பேசுற, புரியுதுங்களா? அது வேற. சட்டசபைன்னு ஒரு பணிவு வேணும், ஒரு பணிவு உயர்வு சமானம். நல்ல மனுஷன் அவர் பாரு, அமைதியா இருக்கிறார். ஒரு சிஎம்ஏ அமைதியா இருக்காரு. சிஎம் அமைதியா இருக்கிறாரு. அவரை வந்து புஷிங் பண்றாங்க, இன்னும் புஷிங் பண்ண மாதிரி. அவர் நல்ல மனுஷனை புஷிங் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஒரு மோட்டிவ் உருவாகிற மாதிரி தான் இருக்கு. அந்த சட்டசபை எப்படி பேசும்? இவரு எடப்பாடி பேசினாரு. எடப்பாடி இல்லை, இவரு யாருங்க, முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். கேட்கறது, செவி கொடுத்து கேட்கறது, ஒரு தேனீக்கள் ஒரு ரீங்காரம் பாடுற மாதிரி இருக்குது. அவர் பேசுற பேச்சு காதுக்கு இனிமையா இருக்கு. இவரு பேசுற பேச்சு இதை அடிக்கிற மாதிரி மோட்டிவ். விரோதியா நீ இங்க வேணா இது இருக்கலாம். ஆனா சட்டசபைனா ஒற்றுமையா இருந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன பட்ஜெட் கொண்டு வரணும், அவனை என்ன எதுக்கணும், என்ன பண்ணணும், அதை செய்யணும். ஆனா டிஎம்கே தானே அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குமே வந்து ஆதரவு தர மாட்டாங்க. டிஎம்கே எதுக்கு ஆதரவு தரல? இப்ப நாடாளுமன்றத்துல வந்து எம்பிக்கள் அதிகரிக்க போறாங்க அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் எதுவுமே டிஎம்கே ஏங்க டிஎம்கேல நாடாளுமன்ற எம்பிக்கள் பேசணும்னா அது என்ன பண்ணிருக்கணும்? நீ எப்போ பேச வேண்டியது? நீ வந்து தண்ணி வரல, அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, புரியுதா, ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும், அங்க இருக்குன்னா அதை விட்டுட்டு இங்க போற, முன்னாடி போறத பின்னாடி போறத முன்னாடி செஞ்சா என்ன கணக்கு சொல்லுங்க. என்ன பண்ணணும்? என்ன பண்ணும்? காலை ஏஞ்சி என்ன பண்ணும்? காலை கடன் என்ன பண்ணும்? காலையில ஏஞ்சி என்ன பண்ணும்? காலை கடன் பாத்ரூம் போகணும், அப்புறம் பல்லு தேய்க்கணும், அப்புறம் மூஞ்ச கழுவணும், ஒரு டீயை வந்து கொடுப்பாங்க, அப்புறம் குளிக்கணும், அப்புறம் ஃப்ரெஷ் ஆகணும். என்னது? அப்புறமா ஃப்ரெஷ் ஆகணும். எல்லாம் சாப்பிட்டு பல்லு தேய்க்காத சாப்பிட்டு அப்புறமா அப்புறம் வந்து பல்லு தேய்ச்சி அது என்ன கணக்கு? இல்லை, நான் சாதாரணமான ஆட்டோ டிரைவரு, புரியுதுங்களா? எந்த கவர்மெண்டாலும் எனக்கு ஒரு பலனும் கிடையாது. வந்தமா ஆட்டோ டிரைவர் கண்டு எடுத்து பார்க்கலாம். மக்கள் நல்லா இருக்கணும். தமிழ்நாடுடைய மக்கள், தமிழ்நாடுடைய வர நிதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து அடித்தட்டு மக்கள் வரையும் போய் சேரணும். இன்னைக்கு லைவ்ல பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க, சின்ன குழந்தை கூட பாக்குது. அந்த லைவ் பார்க்கும்போது என்ன பண்ணணும்? மக்கள் ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். இன்னும் மக்கள் வந்து திமுக கவர்மெண்ட் ஏமாத்துன்னு சொன்னீங்க, வாஸ்தவம். இன்னொரு கவர்மெண்ட் வேணாம், சரியில்லை, அதுக்காக தான் இன்னும் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. கடமையே வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, கடமையே வாங்காத கடத்தை அடைப்போம் அப்படின்னீங்க. அப்புறம் எப்படி கடன் வாங்குறீங்க? ஒரு பொருளை எரிச்சிட்டா கூட்டி அழியலாம், தொடப்பம் போட்டு கூட்டி அழிக்கலாம். ஆனா வார்த்தைகள் எரிச்சிட்டா கூட்டி அள்ள முடியாது, புரியுதுங்களா? எனக்கு வந்து விஜய் விரோதி இல்லை, இல்லை திமுக விரோதி இல்லை, ஏடிஎம்கே விரோதி. அவர் பொதுனா அவர் சாதாரணமான ஒரு அடித்தட்டு. இன்னைக்கு ஓட்டு போனால்தான் 10 ரூபா சாப்பாடு. எனக்கு இதோ காலையில் வந்தேன், இன்னும் போனி பண்ணல. இறைவன் படியலப்பா, ஏன்னா மரத்தை வச்சு தண்ணி ஊற்றாத விடுவானா? எனக்குன்னு அதிகம்ன்றதை கொஞ்சமாக கொடுப்போம், அதை வச்சு நான் கொண்டு விட்டுறேன். புரியுதுங்களா? கோடியாக வர தேவையில்ல. நன்றி, தேங்க்ஸ். புரியுதுங்களா? ஏன்னா மக்கள் கீழ்த்தர மக்களுக்கு ஒரு நல்லது போய் சேரணும், புரியுதுங்களா? விவசாயி போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா விவசாயம் பண்ணிட்டு வந்தவன் இன்னைக்கு ஒரு 1,00,000 ரூபா 50,000 முதல்ல வச்சு பயிர் வைக்கிறான்னா அது லாஸ்ட் ஆயிடுது. சரியான டைம்ல மழை பெய்யறதில்ல, சரியான கூலி ஆள் கிடைக்கிறதில்ல, சரியான
கொத்தும்போது மருந்து அடிச்சா அந்த திருப்பி புழு வருது. அந்த மருந்து திருப்பி அதை காப்பாற்றும் போது அவங்கள்ட்ட காசு பற்றாக்குறைய போயிடுது. ஓடி கடன் வாங்க போகிறான். அலையிறதுக்குள்ள அந்த காசு வாங்குறதுக்குள்ள இங்கே போயிடுது பயிர். இது மாதிரி விவசாயம் தானே தெரியுமா? நன்றி. கல், முள், மேடு, பள்ளம், சேறு எல்லாம் பார்க்குறது தான் விவசாயம். விவசாயத்தை கூட இப்போ பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம் தெரியாது. புரியுதுங்க? ஏசி ரூமில் உட்காந்து இந்த பட்ஜெட்டை போட்டு ஏசி ரூமில் விவசாயம் பார்க்குறேன்னா என்னது பார்க்குறீங்க சொல்லுமா? விவசாயி போய் பாருங்க. அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, அந்த வரப்பு மேலே நின்று பாருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1 hour 2 hour என்ன பண்ணுறான் என்னுடைய அருமை விவசாயியோடைய அருமை பாருங்க. பார்த்தா தான் தெரியும். தேங்க்யூ. டிவிகே அரசு வந்து புதுசா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு எப்படி திருப்திகரமா இருக்கா? சரி, இப்ப அவரு தாய்மாமன் சீர், அண்ணன் சீர்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வந்து ஓகேவா? அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆ. ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் பண்ணல, மற்ற ஆட்சினா இவங்க பண்ணிட்டாங்களே. ஸோ அதெல்லாம் வரவேற்க. ஆனா டிஎம்கே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து நாங்க ஆல்ரெடி அறிவிச்ச திட்டத்துல எல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிட்டு இருக்காங்க, புதுசா எதுவும் அறிவிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது நம்மளுக்கு தெரியும். சரி, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அது நமக்கு ஐடியா இல்லை.